18ஆம் படி தேடி வரும்போதெல்லாம் ஏதோ உனக்கு முக்கிய வேலை இருக்கிறது போலவும் வேற எதையோ அவசரமா பார்க்கறதுக்கு யோசிச்சுக்கிட்டும் என்னை தாண்டி கடந்து போய்கிட்டே இருக்கிறதுனாலதான் இத்தனை நாளா உனக்கான நல்லது நடக்காம நீ ரொம்ப உன் வாழ்க்கையில கஷ்டப்பட்டுட்ட. எப்பவுமே ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோ. சேர்த்து வைக்கிற பணமும் சேர்த்து வைக்கிற பொறுமையும் ஒருபோதுமே வீண் போகாது. நீ பொறுமையோட எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டும் உன் வாழ்க்கையில எல்லா விஷயங்களிலும் சிக்கனமாகவும் எளிமையாகவும் வாழ பழகிட்டினா எதுவுமே தப்பாகவோ தவறாகவோ போகாது என் தங்கமே. உனக்கு துரோகம் செஞ்சவங்களையும் உன்னை ஏமாத்துறவங்களையும் பழி வாங்குற எண்ணமோ அவங்களை சபிக்கணுன்ற எண்ணமோ உனக்குள்ள வரவே வேண்டாம். அதற்கு பதிலாக கெட்டவரையும் கெடுதல் செய்பவர்களையும் அலட்சிய புன்னகையோடு கடந்து போகக்கூடிய என் அறிவாளி பிள்ளையாக நீரு. உன் வாழ்க்கையை கெடுக்கக்கூடிய 3 விஷயங்கள் என்னன்னு நான் சொல்றேன். அதை தெளிவா கேட்டு புரிஞ்சு நடந்துக்கோ. முதல்ல எல்லா இடத்துலையும் நான் மனசுல பட்டதை யதார்த்தமா பேசிடுவேன்னு இடம் பொருள் ஏவல்னு மறந்து என்ன நடக்குது யார் என்ன நினைப்பாங்கன்னு யோசிக்காம சட்டு சட்டு பட்டு பட்டுன்னு பேசுறத குறைச்சிக்கோ. ஏன்னா நீ என்னதான் எல்லாருக்கும் நல்லதையே நினச்சி நல்லதையே சொன்னாலும் அதை கேட்குறவங்களும் பார்க்குறவங்களும் அதே மனநிலையில் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாதல்லவா. நீ ஒரு பக்கம் இப்படி தப்பு செய்கிறனா உனக்கு சொந்தம் பந்தம் உறவுன்னு சொல்லிக்கக்கூடிய சில மனிதர்கள் தூரத்திலே இருந்தாலும் உன்னை பற்றி தான் இல்லாததையும் பொல்லாததையும் பேசக்கூடியவர்களாக இருக்காங்க. அவர்களையும் கொஞ்சம் தூரமாகவே வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் உன் கூடவே இருந்து உனக்கு நம்பிக்கை துரோகம் செய்யும் எதிரிகளையும் கூட கவனத்தில் வச்சுக்கிட்டு யாரை எந்த விதத்தில் நம்பலாம், எந்த விஷயத்தில் எதையும் பகிர்ந்து கொள்ளாமல் நம்பாமல் கவனமாக இருந்துக்கணுன்ற உண்மையையும் புரிஞ்சுக்கோ என் செல்லமே. நீ சேர்த்து வைக்கிற உண்மையான சொத்தே நீ செய்யக்கூடிய தான தர்மம்தான். அடுத்தவங்களுக்கு எந்த அளவில் நீ தானமும் தர்மமும் செஞ்சு உதவி செய்யக்கூடிய மனப்பான்மையோடு இருக்கியோ அந்த அளவுக்கு உன் வாழ்க்கையே மிக அழகானதாக இருக்கும். எதிரிகிட்ட கூட பேசி சமாதானம் ஆயிடலாம். ஆனால் காரியவாதி என்பவன் காரியத்துக்காக மட்டுமே உன்னை தேடி வரக்கூடிய மனப்பான்மையோடு இருக்கிறவங்கிட்ட நீ ஒருபோதும் சமாதானமாகவோ உறவை தொடரவோ அவசியமில்லை. ஏன்னா அவன் மனசளவில் காரியவாதியா எப்போவுமே காரியத்துக்காக மட்டும்தான் உன்கிட்ட பேசுகிறான், உன்னை தேடி வர்றாங்க. அப்படி இருக்கும்போது மறுபடியும் அவங்கள மன்னிச்சு நீ நட்பை தொடரும்போது அது ஒரு கணக்கோடு தான் இருக்குமே தவிர ஒருபோதும் சரியாக இருக்காது என் செல்லமே. நீ எப்போது எந்த விஷயத்தில் தோத்து போனாலும் இந்த கருப்பசாமி உன்னை காப்பாற்றுவேன்ற நம்பிக்கையோட இரு. ஆனால் ஒருபோதும் மனிதர்கள் யாரையும் முழுசா நம்பி நீ தோத்து போயிடாத. ஏன்னா நல்லவர்களை நல்லவர்கள் நம்புவது வேற, நம்பிக்கை துரோகிகளை நல்லவர்கள் நம்பி ஏமாந்தினா அதனுடைய வலிங்கிறது உனக்கு மரணத்தை விட கொடுமையானதாக இருக்கும்னு எனக்கு தெரியும் என் செல்லமே. பூர்வம் செதுக்கி சாயம் பூசின கண்களை விட கனவை சுமந்துக்கிட்டு கருவளையத்தோடு கூடிய உன்னை பெற்றவர்களின் கண்கள் தான் விலை மதிப்பற்றது. எப்போவுமே உனக்குன்னு சில கனவுகள் இருக்கு. ஆனால் உன்னை பெற்றவங்க உனக்கு ஏதாவது கெடுதல் சொல்லுவாங்களா இல்லை யோசிப்பாங்களா? நிச்சயமா இல்லை தானே. அவங்களுக்குள்ள உன்னை பற்றி நிறைய கனவுகள் இருக்கு. உன்னுடைய கனவையும் நிறைவேற்று, உன்னை பெற்றவர்களுக்கு இருக்கும் கனவுகளையும் ஆசாபாசத்தோடு நிறைவேற்றி நல்ல பிள்ளையா நம்பிக்கையா நல்ல செயல்களை நீ அமைச்சுக்கோ என் செல்லமே. விதிக்கு ஏற்றாற்போல்தான் நீ உன்னை மாற்றிக்கொள்ள முடியுமே தவிர உன்னுடைய விதியை யாராலும் மாற்ற முடியாது. ஏன்னா உன் பூர்வ ஜென்ம பிறப்பின் காரணமாக உன்னுடைய விதி இப்படி தான் இருக்கணும்னு எழுதி வச்சதே நான் தானே. அதனால தான் எப்போதுமே விதிப்படி நிகழும் விஷயங்களை தாராள மனசோட தயாள குணத்தோட ஏற்றுக்கோ. எல்லாத்தையும் உன் நன்மைக்கானதாக நான் மாற்றுவேன்னு சொல்கிறேன். என்னதான் உன் பக்கம் நியாயமே இருந்தாலும் நீ ஒருபோதும் கோபப்பட்டு யாருக்கிட்டையும் சண்டை போடாத. ஏன்னா துரோகிகள் சில பேர் செய்கிற வேலையே இதுதான். உன்னை எந்த விதத்திலுமே சாய்க்க முடியலையேன்னு யோசிச்சு உன்னை பலவீனப்படுத்துவதற்கான ஒரே வழியாக உன்னை கோபப்படுத்துகிறாங்க. ஏதாவது உன்னை சொல்லியோ செஞ்சோ உன்னை கோபப்படுத்தி அதன் மூலமாக உன்னை பலவீனப்படுத்தி அவங்க நல்லவங்க போல இந்த உலகத்துக்கு காட்டிக்கிறது தானே அவர்களுடைய எண்ணமாக இருக்கு. அப்படிப்பட்ட தீய எண்ணம் கொண்ட தீய மனிதர்களின் சொல்லையும் செயலையும் நீ கவனிக்காத.
நீ பாட்டுக்க பொறுமையா நல்ல மனசோட நல்ல விஷயங்களை சிந்திச்சு செயல்படுத்திக்கிட்டு போய்கிட்டே இரு. உன் எண்ணங்கள் ஈடேறணும், நீ நினைச்சது நடக்கணும்னா எப்போதுமே நல்ல எண்ணங்களை மட்டும் மனசுக்குள்ள விதையாக போட்டு வை. உன் மனசுல நீ எதை எப்படி என்னன்னு யோசிக்கிறியோ அதன்படிதான் எல்லாமே சிறப்பாக நடக்கும். எப்போதுமே நல்ல எண்ணங்களையும் உயர்ந்த சிந்தனைகளையும் உனக்குள்ள வச்சுக்கோ. துரோகிகள் மீது நம்பிக்கை வச்சுட்டோமே, ஏமாத்திட்டாங்களே நினைச்சு வருத்தப்படாத. இனிமே யாருக்கிட்ட ஏமாறக்கூடாதுன்றதுல கவனமாக இருக்க பழகிக்கோ என் செல்லமே. உன்னை கொல்றதுக்கு பெருசா ஆயுதம் எதுவும் தேவையில்லைன்னு நினைச்சுதானே பாசம் இருக்கிறது போல வேஷம் காட்டி சில பேர் நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. யாரோடது உண்மையான பாசம், யாரோடது நல்லா நடிக்கிற வேஷம்னு தெரிஞ்சுக்கிட்டு பாசம் உள்ளவங்களை பக்கத்தில் வச்சுக்கிட்டு வேஷம் போடுறவங்கள வெளியே துரத்தி விடு. ஏன்னா அவங்க உன்னுடைய தேவை முடிஞ்சதும் துரோகியாக மாறுவதற்கு தயாராக இருப்பார்கள். தேவை வந்துச்சுன்னா நண்பன்னு சொல்லிக்கிட்டு வர்ற இந்த சொந்த பந்தம் தேவை முடிஞ்சதும் உன்னையே கூட துரோகின்னு சொல்றதுக்கு தயங்க மாட்டாங்க என் செல்லமே. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் யார் உன்னை ஏமாத்தினாலும் சரி, துரோகமே செஞ்சாலும் சரி, நீ ஒருபோதும் யாருக்கும் துரோகம் செய்யக்கூடாது. தெரியாமல் கூட யாருக்கும் கஷ்டத்தை கொடுத்துடாத. நீ எப்போதுமே துணிஞ்சு தைரியமா வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு முயற்சி செய்கிற. இப்படி தேவையில்லாத துரோகத்தையோ தவறையோ செஞ்சு பாவத்தை சம்பாதிச்சுக்காத என் தங்கமே. எப்போவுமே எல்லாருக்குமே வாழ்க்கையில மிக சிறந்தது, மிக உயர்ந்தது எனக்கு கிடைக்கணுன்ற ஆசை இருக்கும். ஆனா எல்லாருக்குமே நினைச்சது போல சிறப்பானதா கிடைச்சிடுமா என்ன? நினைச்சது கிடைக்கும் போது சந்தோஷம்தான். ஆனா அதுக்காக சிறந்ததையே தேடிக்கிட்டே இருந்தா வாழ்க்கை முழுவதும் தேடிக்கிட்டே இருக்க வேண்டியதான். கிடைச்ச வாழ்க்கையை சிறந்ததாக ஆக்க முயற்சி செய். நீ சந்தோஷமாக வாழணும், நிம்மதியா வாழணுன்றது தான் இந்த கருப்பசாமி எனக்கும் ஆசை. இருந்தாலும் எல்லாருடைய வாழ்க்கையும் எதிர்பார்ப்பது போல அமைவதில்லை என்பதற்கு ஏற்றார் போலதான் உன் வாழ்க்கையிலையும் நீ நிறைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் துன்பங்களையும் துயரங்களையும் உன் வாழ்க்கையில சந்திச்சிட்ட. ஓட்ட விழுந்த படகு போல நீ திணறி திண்டாடி சமாளிக்க முடியாம கஷ்டப்படுறத பார்த்ததுனாலதான் உன்னை கரை சேர்க்கிறதுக்காக இந்த கருப்பசாமி நானே உன்னை தேடி வந்து பேசிக்கிட்டே இருக்கேன். எப்பவுமே அவங்க என்ன சொல்லுவாங்க, இவங்க என்ன நினைப்பாங்களோன்னு ஊருக்காக வாழாம உனக்காக வாழ பழகிக்கோ. ஊருங்கிறது ரயில் பயணம்தான். அது உங்க நிறுத்தம் வந்த உடனே அவங்க இறங்கி போயிடுவாங்க. நீயும் உன் வாழ்க்கையில எல்லாத்தையும் கடந்து செல்லக்கூடிய மனப்பக்குவத்தோடு இருந்தால் தானே உனக்கான வாழ்க்கையை சிறப்பாக வாழ முடியும். உன்னை தேடாத மனிதர்களை தேடி தேடி நீ போய் உறவு கொண்டாடுவதை விட தேடாத மனிதர்களை தேவையில்லைன்னு ஒதுக்கி வச்சிட்டினா எல்லாமே உணரக்கூடிய சூழ்நிலையை நான் உருவாக்குவேன் என் தங்கமே. நிழலின் அருமை வெயில்ல தெரியுங்கிறது போல சொந்தக்காரர்களின் அருமையும் பிரிவில் தானே தெரியும். உன்னை பிரிஞ்சு போனவங்க நிச்சயமாக தான் தவறை உணர்ந்து உன்னை தேடி வரும்படி நான் செய்கிறேன். எப்போவுமே நேரத்துக்கு தகுந்தாற் போல பேசுபவர்களிடம் நேர்மையை எதிர்பார்க்காத. அவங்க மனசும் எண்ணமும் எப்போதுமே அவங்கவங்க காரியத்தில் மட்டும்தான் கண்ணாக இருக்கும். ஆளுக்கேற்றார் போலவும் இடத்துக்கேற்றார் போலவும் மாற்றி மாற்றி பேசுகிறவங்க கிட்ட நீ எப்படி நீதியையும் நேர்மையையும் நியாயத்தையும் எதிர்பார்க்க முடியுமே செல்லமே. அடுத்தவங்க வீட்டில் ஏதாவது ஒரு கஷ்டம்னா அவங்க செஞ்ச பாவத்துக்கு தண்டனை அனுபவிக்கிறாங்கன்னு சொல்கிற இதே மனிதர்கள் அவங்கவங்க வீட்டில் ஏதாவது கஷ்டம் வந்தால் மட்டும் ஏன்பா எனக்கு இந்த சோதனைன்னு தானே என்கிட்ட வந்து கேட்குறாங்க. எல்லா மனிதர்களும் இப்படி யோசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறது என்னவோ சரிதான். ஆனால் அவங்க வரிசையில் நீயும் சேர்ந்துடாத. ஏன்னா நீ என்னோட பிள்ளை, எனக்கு பிடிச்ச பிள்ளை. உன்னை காப்பாற்றும் கடவுளாக இந்த கருப்பசாமி நான் இருப்பேன். துரோகத்தால் வீழ்ந்தவர்கள் வேண்டுமானால் வரலாற்றில் இருக்கலாம். ஆனால் துரோகம் செஞ்சு அடுத்தவங்களை ஏமாற்றி நிம்மதியாக வாழ்ந்ததாக இங்கு யாருடைய சரித்திரமுமே எழுதப்படவில்லை என் செல்லமே. கஷ்டப்பட்டு உழைச்சவங்கெல்லாம் முன்னேற முடியாது. கவனமாக உழைச்சவங்க தான் முன்னேற முடியும். சும்மா 24 மணி நேரமும் நான் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கேன், எனக்கு இன்னும் நிறைய வருமானம் வேணும்னா அது எப்படி சரியாக இருக்கும்? கவனமாக தெளிவாக சிந்தனையை பயன்படுத்தி புத்தி கூர்மையோட நிதானமாக பொறுமையாக தெளிவாக வேலை செஞ்சால் மட்டும்தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும். அதை விட்டுட்டு கஷ்டப்பட்டு உழைக்கிறத பெருசாக பேசாத.
கவனமாக கையாளக்கூடிய திறமையும் புத்திசாலித்தனமும் உனக்குள்ள இருக்கட்டும். மனம் விட்டு பேசுனா தீராத பிரச்சனைன்னு எதுவுமே இல்லை. உன்னுடைய பிரச்சனைகளையும் எப்படி எந்த விதத்தில் தீர்க்கிறதுன்னு நான் ஏற்கனவே முடிவெடுத்துட்டேன். சீக்கிரமே அதை சரி செய்கிறேன். நீயும் உன் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ தயாராகு. எந்த சண்டையோ சங்கடமோ உன் வாழ்க்கையில் இல்லாமல் சந்தோஷமாக நிம்மதியாக வாழும்படி உனக்கு துணையாக நான் இருந்து உனக்கு நிச்சயமாக நல்ல வழியை காட்ட போகிறேன்.